தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனம், பக்கம் 129. சேர்ந்து சத்தமாக நம்ம வாசிப்போம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த வசனத்திலிருந்து 5 காரியங்களை நான் உங்களுக்கு இந்த அதிகாரத்திலிருந்து பேசுகிறேன், இந்த வசனத்தை மையப்படுத்தி. இந்த யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த சம்பவத்தை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் என்னை கவனிங்கள், நானே சொல்லிவிடுகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் ஆரம்ப கட்டம் என்று சொல்லலாம், சமாரியா பட்டணத்தின் வழியாக போகிறார். சமாரியா பட்டணத்தில் அங்கே சீகார் எனப்பட்ட ஊர், அந்த ஊரில் அவங்க வர்றதான நேரத்தில் சற்று இளைப்படைந்தவராக அங்கே ஒரு கிணற்று கரையில் உட்கார்ந்திருக்கிறார். அந்த கிணறு யாக்கோவுடைய கிணறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிணற்று பக்கத்தில் ஆண்டவர் இப்போ உட்கார்ந்திருக்கிறதான நேரத்தில் இவர் இளைப்படைந்தவர் என்பதை அறிந்து சீசர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், அந்த போஜனங்களை வாங்குவதற்காக போய்விட்டார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றருகே உட்கார்ந்திருக்கிறார். அங்கே உட்கார்ந்திருக்கிறதான நேரத்தில் அங்கே ஒரு சமாரிய ஸ்திரீ வருகிறாள். எப்படி என்று சொன்னால், ஏறக்குறைய நேரம் 6 மணி நேரம், மத்தியானம் 12 மணி, நடு மத்தியான நேரத்தில் அந்த சமாரிய ஸ்திரீ அங்கே தண்ணி எடுக்க வர்றாங்க. தண்ணி எடுக்க வர்றதான நேரத்தில் ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரீட்ட கேட்குறாரு. எல்லாரும் என்ன பாருங்க, முதல்ல சம்பவத்தை சொல்லி, எனக்கு தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, நான் சமாரியன், நீ யூதனா இருக்க, சமாரியராகி என்கிட்ட எப்படி நீ தாகத்துக்கு தா என்று கேட்கலான்னு சொல்லி கேட்டதும் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்கிட்ட கேட்கிறவர் இன்னார் அப்படின்னு சொல்லி நீ அறிஞ்சிருந்தா நீ ஏன்ட்ட நீ கேட்டிருப்ப, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன். உடனே அந்த அம்மா சொல்லுது, உமக்கிட்ட தான் தண்ணி எடுக்கிறதுக்காக ஒன்றும் இல்லையே, மொண்டு கொள்வதற்கு பாத்திரமும் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிணறை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கிணறு இன்றைய கணக்குப்படி ஏறக்குறைய 105 அடி ஆழம் இருந்திருக்கு. 105 அடி ஆழம். இந்த காலத்தை போல கிணறுகள் அந்த செட்டப்பில் இருக்காது. அந்த காலத்தில் கிணறுகள் கீழே இறங்கி போய் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். 105 அடி ஆழத்தில் இருந்திருக்கிறது. ரெண்டாவதாக அந்த பாத்திரம், அந்த தண்ணி எடுக்கிற பாத்திரம் நல்ல தோள்களை காய வைத்து தோள்களினாலேயே அந்த பாத்திரங்களை செய்திருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் கையில் பாத்திரம் இல்லை, கிணறு ஆழமாக இருக்கிறது. ஏறக்குறைய 15 அடிக்கு தண்ணி இருந்திருக்கலாமா, 15 அடிக்கு தண்ணி இருந்திருக்கலாம். நீர் எப்படி எனக்கு தண்ணியை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க, நான் கொடுக்கிற தண்ணியை குடிச்சா உனக்கு ஒரு காலம் தாகமே உண்டாகாதுன்னு இயேசு சொல்லுகிறார். தாகம் உண்டாகாத ஒரு தண்ணி இருக்கிறதா அப்படின்னு கேட்டதும், அந்த தண்ணீர் எனக்கு வேணும்னு கேட்டதும் இயேசு சொல்கிறார், உன் புருஷனை கூட்டுவான். அவன் சொல்கிற, எனக்கு புருஷன் இல்லை. இப்போ இயேசு சொல்கிறார், நீ சொன்னது சரிதாம்மா, ஏற்கனவே உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், 5 புருஷர்கள் தான், இப்போ இருக்கிறவனுக்கு 6வது, இப்போ இருக்கிறவனும் புருஷன் அல்ல அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ நான் உண்மை தீர்க்கதரிசியாக காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் இவங்க 2 பேருக்கு நடந்த டிஸ்கஸ் தான். உடனே நீங்கள் யூதர், நீங்கள் சொல்லுகிறீங்க எருசலேமில் ஆராதனை செய்யணும், நாங்கள் சமாரியர்கள், எங்கள் பிதாக்கள் அங்கே மலைக்கு மேலே தொழுகை நடத்தணும்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவை நீங்கள் எருசலேமில் அல்ல, சமாரியாவை மலைக்கு மேலே அல்ல, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலத்தில் நிற்கிறோம். ஆனால் ஒன்று,
ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதல்ல. என்னை கேள்விப்படுத்தின அந்த வார்த்தையை 23வது வசனத்தில் இருக்கிறது. என்ன தெரியுமா சொல்லுகிறார்? தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அதுதான் என்னை தொட்ட வார்த்தை. ஆண்டவர் இயேசு இப்ப சொல்றாரு, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறார் என்பதை இந்த 4வது அதிகாரத்திலிருந்து 5 காரியங்களை உங்களோடு கூட பேசுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் தேவனால் படைத்த எல்லா ஜனங்களும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என விரும்புகிறார். எல்லாரும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என விரும்புகிறார். ஆனால் மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு சிஸ்டத்தை விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு சிஸ்டத்தை, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கிறவர்கள் மகிமை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மில் ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். எல்லாரும் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரு ஆளுக்கு கையாவது பிடிங்க பார்க்கலாம். பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆராதிக்கணும். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க தொழுது கொள்ளணும், நீங்க தேவனை சேவிக்கணும். இது தேவனுடைய விருப்பம். உங்க சாயலை பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. தேவ சாயலாகவே உண்டாக்கி இருக்கிறார். உங்க முகத்தில் மனுஷ சாயல் இல்லை. சொல்லுங்க, தேவ சாயலாகவே உண்டாக்கி இருக்கிறார். நாம ஆராதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இப்போ உங்க சாயலை பார்த்து அழகா இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் வந்துட்டு இல்லையா? சரி, நல்ல கவனிங்க. இப்போ நம்முடைய சாயல் ஆண்டவருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனால் மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளை விட நாம் அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும்? இந்த அதிகாரத்தில் 5 காரியங்களை சொல்கிறேன். நம்பர் 1, 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயே, ஆனால் நீ தேவனிடத்தில் கேட்டிருப்பாய். என்ன கவனிங்க, ஆண்டவர் இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு? தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படியாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்பர் 1 எழுதி கொள்ளுங்கள், தேவனை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார். தேவனுடைய ஈவை நாம் அறிய வேண்டும். இயேசு யார் என்பதை அறிய வேண்டும். அந்த ஈவு என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கிஃப்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிஃப்ட். ஆண்டவருடைய ஈவை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நாம ஆண்டவர் தந்த ஈவுக்காக ஆண்டவருக்கு எப்பொழுது எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறவங்களா இருக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு தந்த கிஃப்ட். எல்லாரும் என்ன பாருங்க, நாங்கள் இந்த வாரத்தில், நான் வெள்ளிக்கிழமையில் நான் சொன்னேன், நாங்கள் ஊழியத்துக்கு போனோம் பாருங்க. எல்லாரும் என்ன பாருங்க, நம்ம சர்ச்சை இந்த ஸ்டேஜை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜுடைய நீளம் இது 20 அடி நீளம். இந்த 20 அடி நீளம். ஆனால் அங்கே ஒரு வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு போயிருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு போனோம், ஒரு ஏழை வீடு. இந்த 20 அடி நீளம் கூட கிடையாது. தாயும் 2 பிள்ளைகள் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 2 வாலிப பிள்ளைகள். சைடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிசை, ஓலை குடிசை. நாங்கள் 4 பேர் உள்ள உட்காந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. 4 பேர் உள்ள உட்காந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. அதுக்குள்ளே தான் சமைக்கிறது, அதுக்குள்ளே தான் நெருங்கி இருக்கிறது. இன்னொரு இடத்துக்கு போனால் இதே இவ்வளோ தான் இருக்கும், 20 அடி தான் இருக்கும். 6 பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டில். கர்த்தர் தந்த எல்லா ஈவுகளுக்காக நன்றி செலுத்துங்கள். தராததை சொல்லி அதையும் இதையும் சொல்லி முறுமுறுக்காதீங்க. ஆண்டவரை முதல்ல அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஈவுக்காக நன்றி ஆண்டவரே. பைபிள் சொல்கிறது, நீதிமொழிகள் 19:14, புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. மனைவின்னு உள்ளதில் புருஷனும் போட்டுக்கோங்களேன். ஆண்டவர் தந்த புருஷன் எனக்கு தந்த ஈவு, எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளைகள்,
இல்லைடே எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க, இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்களுக்கு தான். ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு தந்த கிஃப்ட்னு சொல்லுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்த பெற்றோர், ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஈவுன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் எல்லாம் உங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஸ்கூல் காலேஜ் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா, கொஞ்சம் அப்போ என்ன சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, நீர் எங்களுக்கு தந்த பெற்றோருக்காக நன்றி. அது கர்த்தர் தந்த ஈவு, அது எனக்கு ஆண்டவர் தந்த ஈவு. கை கீழே போடுங்க. சும்மா பெற்றோர்கிட்ட போய் நீ எல்லாம் அம்மாவா, நீ எல்லாம் தாயா, நீ அப்பாட்ட போய் நீ எல்லாம் ஒரு மனுஷனா, அப்படியெல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஈவு, கர்த்தர் தந்த ஈவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமாம், ஆண்டவர் நம்மளை நல்லா தான் வச்சிருக்கிறார். பிள்ளைகளை பார்த்து எருமை மாடு மாதிரி இருக்கிற பிள்ளைகள் சொல்றாங்க, பாஸ்டர் ரொம்ப டீசெண்டா பேசுறீங்க, இதுக்கு அப்புறமான வார்த்தைகள் எல்லாம் புறப்பட்டு வரும். எல்லா ஈவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகள். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15 வாசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். பவுல் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நன்றி. நான் இப்பொழுது சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு தந்த மிகப்பெரிய ஈவு ரட்சிப்பு என்கிற மிகப்பெரிய ஈவை தந்திருக்கிறார். அது எபேசியர் 2:8 இருக்கிறது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. என்னது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த உலகத்தில் நம்ம பாவியாக இருந்தோம், நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்றினது நம்ம ஏதாவது காசு கொடுத்ததினாலேயா, நம்ம பணம் கொடுத்ததினாலேயா? தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் இதை அறிந்தவர்களாக இருக்கணும், தேவனுடைய ஈவை அறிந்தவர்களாக இருக்கணும். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, ஏம்மா நீ முதல்ல யாருன்னு தெரியும், உன்னை எனக்கு நல்லா தெரியும், நீ எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ தேவனுடைய ஈவை அறிந்தவர்களாக இருக்கணும். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய இரக்கத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த பெரிய ரட்சிப்புக்காக எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு, எத்தனையோ காரியத்தை இந்த வாரத்திலே முறுமுறுத்துட்டு வந்துட்டோம். என்ன ஆண்டவர் எனக்கு இதை தந்தாரா, என்ன ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாரா, என்ன ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, என்ன அப்படி பண்ணிட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, விலை மதிப்பில்லாத ஒரு பெரிய ஈவாகிய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ளணும். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய ஈவை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்ம மேல வச்சு அன்புனால சொந்த குமாரனே கொடுத்தார். என்ன கவனிங்க, அவர்கிட்ட இருந்த பெஸ்ட் என்னது? ஒரே பேரான குமாரனே நமக்காக கொடுத்தது மிகப்பெரிய ஈவு. நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன், ஒரு கதை சொல்றேன். கதையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாட்டில் ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தின் மேலே ஒரு பெரிய ரயில்வே ட்ராக். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இப்படி இருக்கும், அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் அதை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறதான நேரத்தில் அந்த ட்ராக்கு ஒரு வாட்டி இப்படி திறக்குதுன்னு சொன்னால் கீழே பார்த்து கப்பல் ஓடும். இன்னொரு வாட்டி ஆப்ரேட் பண்ணுறான்னு சொன்னால் அந்த ரயில்வே ட்ராக் அப்படி வந்ததுங்க ட்ரெயின் மேலே போகும். அந்த சரியான நேரத்தில், கப்பல் வர்றதான நேரத்தில் அவருக்கு இதை திறந்து கொடுக்கணும், ட்ரெயின் வர்றதான நேரத்தில் இதை அப்படி மூடி கொடுக்கணும். என்னாச்சுன்னு சொன்னால், ஒரு நாள் விடுமுறை நாளில் அதை ஆப்ரேட் பண்ணுகிறவருடைய மகன் 8 வயசு. அந்த 8 வயசு பிள்ளை சொல்லிச்சு, டேடி நானும் வர்றேன், உங்கள் கூட வேலையை பார்க்குறதுக்காக நானும் வர்றேன், அந்த ரூமுக்கு நானும் வர்றேன்னு சொல்லி. எப்போவா ட்ரெயின் வருது, எப்போமா கப்பல் வருது. இப்போ அங்கே அந்த பக்கத்தில் வந்த கப்பல் அப்படியே போயிட்டு இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குது, அங்கேயும் விளையாடிக்கிட்டு இருக்குது. அந்த ரயில்வே ட்ராக்கில் போயிட்டுது. திடீர்னு பார்த்தா ட்ரெயின் வர்றதுக்கு நேரம் ஆச்சு, கப்பல் வர்றதுக்கு நேரம் ஆச்சு. இப்போது கப்பலை திறக்கணும், இந்த டோரு இது திறக்கணும். பிள்ளை போய் தூக்கிறதுக்கு டைம் இல்லை. ஒன்றி பிள்ளையை காப்பாற்றணும், இல்லைன்னா ஒரு கப்பல் இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாற்றணும்.
இதுக்குள்ளே இருந்து பார்க்குறான். கப்பலில் ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க. ட்ரெயினில் ஒரு பிள்ளை ரெண்டும் கண்ணுக்கு முன்னால் இருக்குது. அந்த டோரை அப்படியே திறக்கிறார். அந்த ஒரு லிவரில் மாட்டி அந்த பிள்ளையுடைய சரீரம் பீஸ் பீஸ் பீஸாக துண்டு துண்டாக கண்ணுக்கு முன்னாலே விழுகிறது. கப்பல் போகிறது. எல்லாரும் ஆப்ரேட் பண்ணுறவருக்கு நல்ல டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்க. இவருடைய உள்ளம் படபடா நடிக்குது. வீட்டிலேருந்து பிள்ளையை கூட்டு வந்தவர் ஒத்தையில சாயங்காலம் பிள்ளையுடைய சரீரத்தை கூட எடுக்க முடியாமல் வீட்டுக்கு போகிறார். நம்முடைய பிதாவாகிய தெய்வம் நம்ம மேலே வச்ச அன்புனால சொந்த குமாரனே நமக்காக அனுப்பி தந்து, ஒரு பக்கத்தில் பாவம் அறியாத தேவகுமாரன், இன்னொரு பக்கத்தில் பாவம் நிறைந்த மனுக்குலம். ரெண்டே பார்க்கிறார். மனுக்குலமும் நம்மால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் பாவம் செய்து திரும்ப திரும்ப என்னை வேதனைப்படுத்துகிறார். ஒரு பக்கத்தில் அப்படி மடியில் இருக்கிற செல்லகுமாரன், இவரை இழந்தாதான் இவரை பிடிக்க முடியும்னு சொன்னார். அவரை பூமியில் அனுப்பி தந்து நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அவ்வளவாக நேசிக்கிறவராக இருக்கிறார். இது கர்த்தர் நமக்கு தந்த ஒரு பெரிய ஈவங்க. கர்த்தர் நமக்கு தந்த பெரிய ஒரு 2 கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு பார்த்து மனசு நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அல்ல, இந்த ரட்சிப்பு நீர் எனக்கு தந்த ஈவன்னு சொல்லுகிறவங்க 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல. இந்த தேவனுடைய ஈவை அறியாம நான் ஆராதிக்கவே கூடாது. சொல்லுங்க பார்க்கல. ஆராதிக்கிறவர்கள் இந்த ஈவை அறியாம ஆராதிக்கவே கூடாது. இதை தெரியாம ஆராதிச்சிடாதீங்க. சும்மா காசு தந்தார், பணம் தந்தார், அது தந்தார், இது தந்தார். தேவனுடைய மிகப்பெரிய ஈவு ரட்சிப்பு தந்தார். சொந்த குமாரனே தந்தார். 2 கைகளை உயர்த்தி இருங்க பார்க்கலாம். கொஞ்சம் உயர்த்தி இருங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர் நம்மளை அங்கீகரிப்பார் பாருங்க. 2 கைகளை உயர்த்தி பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை தோதிப்பே, தேவதூதரிலும் அப்பா என்னை மாற்றின. சபை மட்டும் உள்ளத்திலிருந்து சத்தமா சொல்லட்டுமா? பாவியாம் ஆராதிக்க வரும்போதெல்லாம் இந்த ஈவை மட்டும் அறிந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ எத்தனை பேருக்கு அது புரியுது? நான் பேசுறது புரிகிறவங்க அந்த கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதை தான் சொல்றார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும், அந்த ஈவை அறிஞ்சுக்கிடணுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா கிறிஸ்தவத்தில் நிற்க முடியல? ஏன் நிற்க முடியலன்னா, இந்த ஈவை அறியாதவர்கள், உலக ஆசீர்வாதத்தையே பார்த்தவர்கள். என் மரண வரையிலும் இந்த ரட்சிப்பை மறக்கவே கூடாது. இந்த ஏசப்பா நமக்காக செஞ்ச தியாகத்தை மறக்கவே கூடாது.
அவர் நமக்காக சிந்தின அந்த கல்வாரி இரத்தத்தை மறக்கவே கூடாது. அந்த அன்பை மறக்கவே கூடாது. நம்ம இன்னைக்கு பரலோகத்துக்கு பிள்ளையா மாற்றினது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஈவு. நமக்கு மேல இருக்கிற அபிஷேகம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஈவு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை, ஆண்டவர் நமக்கு தந்த பெரிய ஈவு. நம்ம ஆராதிக்கிற நேரத்தில் எல்லாம் வெளிப்படுகிற தேவ பிரசன்னம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஈவு. அப்பான்னு கூப்பிட்ட உடனே நம்மை சுற்றிலும் பாதுகாக்கிற தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறது அவர் நம்ம மேல வைத்த ஈவு. ஆபத்து நேரத்தில் சின்ன ஜெபம் பண்ணினோம், ஆனா பெரிய பாதுகாப்பை கட்டளையிட்டது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஈவு. எதிர்த்தாப்புல வண்டி வந்த பிறகுதான் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டோம். அந்த நொடி பொழுதுல நம்மை தாங்கினது அப்பாவுடைய பெரிய ஈவு, அப்பாவுடைய பெரிய இரக்கம். இது காசு கொடுத்ததல்ல, இது பணம் கொடுத்ததல்ல, அவர் நமக்கு தந்தது கிருபை. அது பணத்தினால வந்ததல்ல, அது கிருபையினால வந்தது, இலவசமாக வந்தது. மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய சம்பத்து. அதுக்கு பேர் தான் ஈவு, அதுக்கு பேர் தான் ஈவு. என்னை நேசிக்கிற ஒரு பாஸ்டர், அவனுடைய வீட்டில் அவர் வீடு டெடிகேட் பண்ணுவதற்கு கூப்பிட்டார். அவருடைய மகளுடைய திருமணத்துக்கும் கூப்பிட்டார் கேரளாவில். அவருடைய வீடு டெடிகேஷனுக்கும் நான் முதல்ல போயிருக்கிறேன். அவர் வெளிநாட்டில் வைத்து தான் அறிமுகம், இங்கே வைத்து முதல்ல போயிருக்கிறேன். அது கிஃப்ட் அது விளக்கத்தை சொல்கிறேன். நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கி பார்சல் பண்ணி இங்கே இருந்து காலையிலே கிளம்பி ட்ரெயினெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவர் வீடு டெடிகேஷனுக்கு போகும்போது அவருக்கு கொண்டு அந்த கிஃப்டை கொண்டு கொடுக்குறேன். அவர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இதெல்லாம் எனக்கு எதுக்கு பாஸ்டர், இதெல்லாம் எதுக்கு பாஸ்டர். அதை அப்படியே வாங்கி அங்கே வச்சுக்கிட்டு எல்லா இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நான் வர்றேன். பாஸ்டர் போயிட்டு வர்றேன், எனக்கு அடுத்த வண்டியில் எனக்கு போயிடணும், ட்ரெயினில் அடுத்த ட்ரெயினில் போயிடணும். நான் வர்றதுக்கு முன்னால் என்னுடைய பஸ் பேர் எல்லாம் ஒரு பெரும் தொகையை நான் கையில் கொடுத்துட்டு நான் அன்னைக்கே பாஸ்டருக்கு கையில் நான் இதை கொடுக்கணும்னு சொல்லி ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தேன்னு சொல்லி என் கையில் எடுத்து கொடுத்துட்டார். அதை நான் எதிர்பார்க்கல. பொதுவாக ஃபங்க்ஷனில் நம்ம வாங்கி தான் பழக்கம். அதுக்கு நம்ம எதிர்பாராத நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தகுதி பாராமல் நமக்கு கொடுக்கிற ஈவு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் கிஃப்ட்னு சொல்றான். சொல்றது புரிஞ்சிச்சா? புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அதை எதிர்பார்த்திருக்க மாட்டோம், நம்ம அதற்கு தகுதியே இருக்காது, ஆனாலும் நமக்கு தருவார் பாருங்க, அதுக்கு பேர் தான் ஈவு. அதை மறக்காம நான் அப்பாவை தொழுது கொள்ளுவேன்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி, நீர் எனக்கு தந்த எல்லா ஈவுகளுக்காக கோடி கோடி நன்றி அப்பா, அப்படியே கையை தட்டி கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. நம்பர் 2, அந்த பிதாவை தொழுது கொள்ளுகிறவங்க எப்படி இருக்கணும்னா 14வது வசனத்தை வாசிப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற. ஹல்லேலூயா. அண்டர்லைன் பண்றவங்க அதில் அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர். இந்த வசனத்தை எழுதி வைத்து நீங்க கை வச்சு ஜெபிக்கணும். அவர் நமக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்று. அது ஊறிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஊறுகிற ஊற்று. ஊறுகிற ஊற்று, வற்றி போகிற டேங்க் அல்ல, ஊறுகிற ஊற்று. என் அன்புக்குரியவங்களே, நான் அது கீழே வசனத்தில் பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளணும்னு இருக்கு. இந்த ஆவியோட தொழுது கொள்ளணும்னு சொன்னா
நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு ஊட்டை வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறீர். எனக்குள்ள நமக்குள்ளே ஆண்டவர் வைக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அது ஒரு ஊட்டு போல, யாராலும் அடைக்கவே முடியாத ஒரு ஊட்டு போல வந்துகிட்டே இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான் 5 வருஷத்துக்கு முன்னால அபிஷேகம் பெற்றதான நேரத்தில், நான் 10 வருஷத்துக்கு முன்னால நான் பாடினதான நேரத்தில், நான் ஊழியத்துக்கு போனதான நேரத்தில், இன்னைக்கு என்னது? ஒரு அம்மா சாட்சி சொல்லிச்சு. நான் வெளியில் சர்ச்சுகளுக்கு மீட்டிங் போகும்போது இந்த சாட்சி சொல்லுகிற ரொம்ப கவனமாக கவனிப்பேன். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எப்படி நடத்தியிருப்பார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் ரொம்ப கவனமாக கவனிப்பேன். இப்போ நம்ம மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிருக்கிறேன். ஒரு அம்மா, ஒரு வயசான பாட்டி, ஒரு 80 வயசு இருக்கும், சாட்சி கிளம்புறாங்க. உண்மையில் நான் சொல்லட்டுமா, 3 வருஷத்துக்கு முன்னால் அதே சர்ச்சில் நான் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணேன். 3 வருஷத்துக்கு முன்னால் அதே ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் அட்டென்ட் பண்ணேன். 3 வருஷத்துக்கு முன்னால் அந்த அம்மா என்ன சொன்னாங்களோ அதே தான் 3 வருஷத்துக்கு பிறகு சொன்னாங்க. எனக்கு மறக்கவே இல்லை. என்ன சொன்னா, அவங்க சொன்ன ஒரு சம்பவம் அப்படியே எனக்கு மைண்ட்லேயே இருந்துச்சு. அதை அப்படியே சொன்னாங்க. இன்றைக்கு என்ன அது? இன்றைக்கு நம்முடைய அனுபவம் என்ன? என் அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு ஏதோ ஒரு பழைய அனுபவத்தில் இருக்கலாம். இந்த காலை வேளையில் இங்கே இருந்து போகும்போது சொல்லுங்க, ஒரு ஊற்றை கர்த்தர் எனக்குள்ளே இருந்து திறப்பாராக. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஒரு ஊற்று எனக்குள்ளே இருந்து திறப்பதாக. நேற்றைய தினத்தில் நாம் பெற்ற அனுபவம் அல்ல, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பார்கள். கை தட்டி வர ஆமென் சொல்லியிருக்க பார்க்கலாம். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஒரு ஊற்று புறப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் என்றைக்கு வற்றி போகாதவர்களாக அது சுரந்துகிட்டே இருக்கும். சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே இருந்து ஒரு ஊற்று புறப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை எப்படியாவது மூடி தூர்த்து போடலாமான்னு பார்ப்பான். அன்றைக்கு அந்த ஈசாக்கு நீரூற்று தோண்ட அந்த பெலிஸ்தியர்கள் நீரூற்றை அடைத்தது போல இன்றைக்கு கர்த்தர் நீரூற்றை நமக்குள்ளே தோண்டுகிறவராக இருக்கிறார். வசனத்தின் மூலம் நமக்குள்ளே ஒரு நீரூற்று, அபிஷேகத்தின் மூலம் நமக்குள்ளே ஒரு நீரூற்று, நல்ல பாடல் ஆராதனை மூலம் நமக்குள்ளே ஒரு நீரூற்று. ஹல்லேலூயா! பயங்கரமான சந்தோஷம், ஆத்ம சந்தோஷம், ஆவிக்குரிய சந்தோஷம். கண்ணை திறந்து பார்த்தா 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா எனக்குள்ள ஒரு நீரூற்று பொங்கி வழிந்து கொண்டே இருக்கும். ஊற்று தண்ணீராக அது வந்து கொண்டே இருக்கும், வற்றாததாக இருந்து கொண்டே இருக்கும். எனக்குள்ளே ஒரு ஊற்று, அது வற்றாத ஊற்றாக வந்து கொண்டே இருக்கும். அதை சாத்தான் தூர்த்து போடலாம். கவலையை கொண்டு வந்து, வேதனை கொண்டு வந்து, உலக கவலைகளை கொண்டு வந்து, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை கொண்டு வந்து தூர்த்து போடலாம். இன்னைக்கு சகல குப்பைகளையும் ஆண்டவர் அகற்றி போட்டு நம்மை திரும்ப ஒரு ஊற்று புறப்பட பண்ண சர்வ வல்லவர் உதவி செய்வாராக. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ளே ஊற்று. சொல்லுங்க, எனக்குள்ளே ஊற்று. அது ஊறிக்கொண்டே இருக்கும் ஜீவ காலம் முழுவதும். நம்ம நினைக்கிறோம் இந்த ஊற்று வாலிபர்களுக்குள்ளதான் வைப்பார். பாஸ்டர் ஓடுற வயசு, நீங்க ஓடுறீங்க, உங்களுக்கு நல்ல வயசுல ஓடிக்கிட்டே இருங்க. இது வாலிப வயசுக்கு உள்ளதல்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவகாலம் முழுவதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும், என் வாழ்க்கை முடிகிறது வரைக்கும் எனக்குள்ள இந்த ஜீவ ஊற்று. வயசாச்சு பாஸ்டர், இனியெல்லாம் என்னத்த ஆராதனை, என்னத்த ஜெபம், என்னத்த ஆவியானுடைய அபிஷேகம், என்னத்த கிருபை சொல்லாதீங்க. ஜீவ காலமெல்லாம் எனக்குள்ள ஒரு ஊற்று. ஆமென். கை தட்டி சொல்லுங்க, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே. எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. இதை பாடும்போதே சிலருடைய முகத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா பாடுறீங்க. நீங்க வரும்போது வேதனையா வந்தீங்க, ஆனால் பொங்கி வழியுதுன்னு சொல்கிறதா உண்மையிலே பெரிய சந்தோஷம். இன்னும் சிலர் பார்க்குறீங்க, அப்படியே வாட்சை பார்த்து மணியை பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம். ஒன்றுக்கா கூட பாடிடலாமா? ஒரு பழைய பாட்டு. நான் என்ன இவங்களை மாதிரி சண்டே கிளாஸில் போகிறதான நேரத்தில் பாடின பாட்டு எல்லாம் என் கூட கையை தட்டுங்க பார்க்கலாம். என்னுள்ளம் தேவன் பால். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஒரு ஊற்று திறக்கட்டும், ஒரு ஊற்று எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும் ஆண்டவரே.
ஏதோ சத்துரு கொண்டு வந்த பலவீனங்களினால அது அடைக்கப்பட்டிருக்கலாம். உலக கவலையினால் அடைக்கப்பட்டிருக்கலாம். அது பொங்கி வழியட்டும், அது ஊற்று திறக்கட்டும். ஆண்டவரே, அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்குள்ள இருந்து ஒரு ஜீவ நீர் ஊற்று. ஜீவகாலம் எல்லாம், ஜீவகாலம் எல்லாம், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஜீவகாலம் எல்லாம். ஓ என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. இயேசனை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவே. எவரும் அறியாரே, என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. இந்த கவலை வருது பார்த்தீங்களா? இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஊற்று, ஜீவ ஊற்ற அடைக்கிறதான ஒரு பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காதீங்க. அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் நினைச்சீங்கன்னா இது டிம்மாகும், இந்த பிரச்சனை பெருசா இருக்கும். முன்னால இந்த மண்ணெண்ண விளக்கு பார்த்துருக்கீங்களா? மண்ணெண்ண விளக்கு பார்த்துருக்கீங்களா? இந்த ஜெனரேஷனுக்கு மண்ணெண்ணால என்னன்னு தெரியாது, விளக்குனால என்னன்னு தெரியாது. இந்த மண்ணெண்ண விளக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னால் யூஸ் பண்ணியிருக்கிறோம். முதல்ல பற்ற வைக்கிறதான நேரத்தில் நல்லா கப 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 கபான்னு எரியும். அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஒரு திரி இருக்கு பார்த்தீங்களா, திரி அப்படியே வைப்போம். இந்த திரியில மேலே கொஞ்சம் அழுக்கு வந்த உடனே என்ன ஆகும்? அப்படியே டிம்மாகும். நாங்கள் முன்னால் ஸ்கூல் படிக்கிறதான நேரத்தில் நான் பயங்கர படிப்பிஸ்ட் எல்லாம் கிடையாது. நான் பயங்கர வீக்லேயும் வீக். இந்த நம்மளால் முடியாத பாடத்தை கரண்ட் வேற போகிறோம், ஒரு ஆறுதலாக இருக்கும். நல்ல வேலை கரண்ட் போச்சு, இன்னைக்கு நீ பேசாமல் நைஸாக போய் படுக்க வேண்டியது. அந்த இடையில மண்ணெண்ண விளக்க கொண்டு வந்து தருவாங்க, இதை வச்சு படிக்கணும். படிக்கிறத விட உள்ளத்தில் ஒரு ஜபம், கர்த்தாவே இது கறி பிடிச்சி எப்பயாவது ஆபாவாதா. அந்த 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 அழுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே அப்படியே வாரதான நேரத்தில் நைஸா. அது எதுக்குன்னு சொன்னா, அதை ஒரு தட்டி விட்டாச்சுன்னா அது திரும்ப கப 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 கபான்னு எரியும். இன்னைக்கு நமக்குள்ளே இருந்து அதே போல நமக்குள்ளே இந்த ஊற்று நம்மை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள என் கர்த்தர் எப்போவுமே விருப்பமுடையவராக இருக்கிறார். நம்ம மகிழ்ச்சியாக வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அந்த கவலைகள் எல்லாம் நம்மை மூடி சில குப்பைகளை கர்த்தர் இன்றைக்கு நம்மள இந்த தட்டி விடுவாராக. சில கரைகளை நம்மள இந்த தட்டி விடுவாராக. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஜீவகாலம் முழுவதும் ஒரு தேவ பிள்ளை மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவி செய்வாராக. ஜீவன் எல்லை எங்கிலும் கவலைப்பட்டு பலவீனப்பட்டது போதுங்க, சோர்ந்து போனது போதுங்க கர்த்தாவேன்னு சொன்னது போதுங்க. அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்குள்ளே இருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு வரட்டும். நம்ம இன்னைக்கு இந்த இதை பார்க்கறத விட அதை பார்த்துக்கிட்டு ரொம்ப பெருசாக பார்க்கறது. இப்படி பண்ணிட்டாங்களே, 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யோசிக்கவே செய்யாதீங்க. வீட்டில் பிரச்சனையா உள்ள வீட்டில் 4 தடவை நடந்து பாடுங்க. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் விடமாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை தாங்குவார், அவர் என்னை ஏந்துவார், அவர் என்னை சுமப்பார், அவர் என்னை பலப்படுத்துவார். அப்படி சொல்லுங்க, நல்ல கை தட்டி அவரே என்னை காப்பவர். ஆமென் ஆமென் ஆமென். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. வீட்டில் கவலை வந்தாச்சுன்னா பாட்டு பாடுங்க. சந்தோஷம் இருந்தாலும் பாட்டு பாடுங்க, கவலை வந்தாலும் பாட்டு பாடுங்க. நீங்கள் நல்லா பாட்டு பாடி பாருங்க பார்க்கலாம். இந்த கவலை எல்லாம் அப்படியே பறந்துடும். இடம் கொடுக்காதீங்க.
ஏன் இங்க சர்ச்சில் வந்தா நல்லா பாட வைக்கணும். நீங்க போகும்போது இந்த வாரத்துக்குரிய பலனை வாங்கிக்கிட்டு தான் போகணுங்க, வாங்கிக்கிட்டு தான் போகணும். ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கிறது அதுதான். ஆண்டவரே, எங்க ஜனங்கள் பாஸ்டர் எங்க வீட்டுக்கு விசிட்டிங் வராரு, ஆகையினால நான் சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லி வரவே கூடாது. எங்க ஜனங்கள் இங்க ஆராதனையில கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது, இங்க தேவ கிருபை இருக்கிறது, எனக்கு தேவையான வார்த்தை இருக்கிறது, ஜீவ வசனம் இருக்கிறது. அதை பார்த்து ஆண்டவரை ஆராதிக்கணும், அதை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, பாஸ்டர் வீட்டுக்கு வராவிட்டாலும் உங்க வீட்டுல கர்த்தர் இருக்கிறாருங்க, ஆவியானவர் இருக்கிறாருங்க, தூதர்கள் இருக்கிறாருங்க, பரலோகம் உங்களுக்கு துணையா இருக்குதுங்க. அன்பான தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அது எங்க வாழ்க்கைக்கு போதுங்க. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. நல்லா பாடுங்க, நல்லா உற்சாகமா கண்ணால் அப்படியே பாடிக்கிட்டே இருங்க. பிரயாணங்கள் எல்லாம் பாடிக்கிட்டே போங்க. ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்க. யாரு கண்டா எப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. திடீர்னு கொர்நேலியுடைய வீட்டுக்கு ஒரு தூதன் அனுப்பினது போல, எப்பா இங்க என் பிள்ளை ஐசியூல கிடக்கப்பா, போய் கூட்டிட்டு வெளியே கொண்டு வந்து விட்டுருப்பாரு சொல்லி தூதனை அனுப்பி, யாரும் வராத இடத்துல தூதனை அனுப்பி நம்ம வெளியே கொண்டு விடுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. அன்னைக்கு சிறைச்சாலைக்குள்ள தூதனுக்கு போக முடியும்னு சொன்ன, ஐசியூக்குள்ள தூதனுக்கு வர முடியுங்க, பிரச்சனைக்குள்ள வர முடியுங்க. அப்படி நமக்குள்ள அது ஊறிக்கிட்டே இருக்கணும். அது யாராலும் அடைக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நமக்குள்ள இந்த வசனம் ஊறிக்கிட்டே இருக்கணும், ஆராதனை ஊறிக்கிட்டே இருக்கணும், பாடல் ஊறிக்கிட்டே இருக்கணும். இது தடுக்குவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவரை ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பாத்திரம் நிரம்பி வழிகிறவர்களாக, ஊறுகிற ஊற்றாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் பேசுறது புரியும்னு நம்புறேன். புரிகிறவங்க கம்பீர சத்தமா கர்த்தருக்கு நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக, அவரை அறிகிறவர்கள் குற்ற உணர்வோடு அல்ல. இப்ப இந்த அம்மாவுக்கு இப்ப ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஆண்டவரை தொழுது கொள்றது எல்லாம் சரிதான், வெளியே சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள பெரிய ஒரு உணர்வு உண்டு, நான் ஒரு பாவியாக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 5 விவாகரத்து ஆயிட்டுங்க, 5 விவாகரத்து, 5 டிவோர்ஸ் ஆயிட்டு. ஆண்டவர் சொல்றாரு 6வது டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு. யாருங்க இந்த அம்மா? உங்களுக்கு இன்னொன்னு சொல்லட்டும், இந்த அம்மாவை சமுதாயமே சில நேரத்தில் வெறுத்து இருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம். ஏன்னு சொன்னா, இந்த அம்மா மத்தியானம் 12 மணிக்கு தண்ணி எடுக்க வருது. பொதுவாக காலையில் வருவாங்க அல்லது சாயங்காலம் தான் தண்ணி எடுக்க வருவாங்க. அந்த நடு வெயில் நேரத்தில் வரமாட்டாங்க. அந்த அம்மா ஒத்தையில இருக்குது, வேற யாரும் இல்லை. காரணம் என்னன்னா, மற்ற எல்லாரும் இருக்கிற நேரத்தில் வந்தா ஒருவேளை அவங்க என்ன காயப்படுத்தலாம். உன் வாழ்க்கை சரியில்லாதவா, இவ சரியில்லாதவா, இவ நல்லவா இல்லைன்னு சொல்லி பழைய காரியங்கள் எல்லாம் சொல்லி காயப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய குறைகளை உணர்த்தினதான நேரத்தில் அவ வாக்குவாதம் பண்ணல. நீ தீர்க்கதரிசியாக அறிஞ்சிட்டேன்ப்பா, நீ ரொம்ப அறிஞ்சிட்டு ஆண்டவரே கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி தரேன்னா, ஒரு சின்ன ஒரு கதை சொல்லு. எல்லாரும் என்ன பாருங்க, கதைன்னு சொன்னா நம்ம ஆளுக்கு எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்படி உஷாரா கதை, ஒரு கதை சொல்லி தரேன். ஒரு வயதான ஒரு மனுஷன் டெய்லி என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அவருக்கு தோல்ல 2 பானையை எடுத்து கொண்டு வந்து கிணற்றிலிருந்து தண்ணியை வீட்டுக்கு கொண்டு போவார். இது டெய்லி இப்படி அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு பானை புதுசு, ஒரு பானை பழசு. பழைய பானையில் ஓட்டை, பழைய குடம் ஓட்டை இருந்தால் தெரியுமா? குடம் ஓட்டையாக இருந்தாலும் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வரோம். என்ன நம்பிக்கையில்? கொஞ்சம் போவோம், மீதி கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த புதிய பானை இந்த பழைய பானையை பார்த்து சொல்லுமா, நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்கிற, நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்கிற, என்ன பார்த்தியா நான் என்ன அழகா இருந்து நான் எஜமானுக்கு உபயோகமா இருக்கிறேன். பழைய பானை சொல்லுமா, ஓட்டையில போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த பழைய பானை வேதனையோட எஜமான பார்த்து சொல்லிச்சான், ஐயா ஐயா நான் ஓட்டையா இருக்கிறேன், பழையதா இருக்கிறேன்,
இனி என்ன எல்லாம் ஏன் வச்சிருக்கிறீங்க ஐயா? என்னை ஒதுக்கிடுங்க, என்னை தூக்கி தூர போட்டுருங்க. நான் நல்லவனே அல்ல, என்னால் நான் உங்களை வேதனைப்படுத்துறேன். உடனே அந்த எஜமான் சொன்னார் அந்த பானையை பார்த்து, நீ கவலைப்படாத, நீ பழையதுன்னு எனக்கு தெரியும், நீ ஓட்ட உள்ளவன்னு எனக்கு தெரியும், உன்னை நான் எப்படி வச்சிருக்கிறேன் நாளைக்கு வேணா காட்டித்தரேன் என்னன்னு சொல்லிக்கிட்டு, நாளைக்கு அடுத்த நாளையில் அந்த மனுஷன் அந்த பானையை கொண்டு வந்த இடத்த அப்படியே கூட்டி போய் பார்த்தா, எல்லா நாளும் இந்த மனுஷன் இந்த ஓட்ட பானையை இந்த இடது பக்கமாகவும் நல்ல பானையை வலது பக்கமாக வச்சிருக்கிறார். இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அந்த பானை ஓட்டையாக இருக்கிறதுனால அப்படியே துள்ளி தண்ணி லீக் ஆகுறதுனால அதை பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கீரையை விதைச்சி விட்டார். கீரையை விதைச்சி விட்டுட்டு இப்போ அவர் அங்கே தண்ணி எடுத்து தோலை வச்சுட்டு அப்படியே வருவார். இந்த தண்ணி அப்படியே இந்த கீரைகளுக்கு அப்படியே பாய்ச்சுவதாக இருந்திருக்கிறது. அந்த பானையை பார்த்து எஜமான் சொன்னாராம், நீ ஓட்டையாக தான் இருந்தாய், உனக்கு குறைவு எனக்கு தெரியும், ஆனால் அந்த குறைவின் மத்தியிலையும் உன்னை நான் பயன்படுத்தி பார்த்தேன். இந்த இவ்வளவு வளருவதற்கு காரணம் நீயாக காரணம். என் அன்புக்குரியவர்களே, பல நேரத்தில் நான் என்னுடைய குற்றத்தை எல்லாம் சொல்லி, நான் எதுக்கு ஆண்டவர் ஆராதிக்க, பிரதர் ஏன் சர்ச்சைக்கு வரல, நான் சர்ச்சைக்கு வர்ற அளவுக்கு இன்னும் தகுதி ஆகலை, என்னைக்கு தான் தகுதி ஆகும், இங்கே இந்த ஜென்மத்தில் சாகிறது வரைக்கும் நான் தகுதியாகிட மாட்டேன். பிரதர் நான் ஆராதனைக்கு காணல, அது நான் இன்னும் தகுதி ஆகல. பிரதர் அதுக்கு இன்னும் ரெடி ஆகல, நான் இன்னும் தகுதி ஆகல. எல்லாரும் நம்புங்க, என்னை அவருக்கு நல்லா தெரியும், என் குறைவுகள் அவருக்கு நல்லா தெரியும், என் மீறுதல்கள் அவருக்கு நல்லா தெரியும், என் விழுகைகள் அவருக்கு நல்லா தெரியும், என் குற்றங்கள் அவருக்கு நல்லா தெரியும், என்னுடைய இழப்புகள் நல்லா தெரியும். எல்லாம் தெரிந்தும் என்னை நேசிக்கிற நல்லவராக இருக்கிறார். குறைவுள்ளவனாக இருந்தாலும் வேறொரு பாண்டமாக என்னை நடத்தத்தான் செய்வார் என்கிற உணர்வுள்ளவர்கள் ஆராதிக்கிறவர்களாக இருக்கும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், நான் குறைவுள்ளவன் தான், நான் குறைவுள்ளவன் தான்ப்பா, நான் மீறுதன், ஆனால் உங்க கிருபை மட்டும் எனக்கு இருந்தா போதும் ஆண்டவரே. நான் ஆண்டவர்கிட்ட கூட பல நேரம் கேட்டேன். இந்த அம்மா இந்த கிராமம் முழுவதையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டா. ஒரு கிராமத்துள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு வேற ஆளே ஆண்டவர் கிடைக்கலையா? 5 டிவோர்ஸ் ஆனவங்களா கிடைச்சாங்க ஒரு கிராமத்தை ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் விழுந்தவாப்பா, நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை நேசிக்கிறேன், ஆனாலும் என் மேலே கிருபையாக இருக்கிறேன், ஆனாலும் என் மேலே நீங்கள் தயவாக இருக்கிறேன். அந்த உணர்வு இருந்துச்சுன்னு இருக்கிறவர்கள் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். புரிஞ்சவங்க இந்த கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வலது கையை உயர்த்தி ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். உங்கள் இடது கையை உங்கள் மார்பில் வைத்துக்கோங்க, உங்கள் வலது கையை உயர்த்திடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ முறை நான் துரோகம் செஞ்சேன், ஆனாலும் என்ன நேசித்தேன், விட்டு தூரம் போனேன், ஆனாலும் என்ன நேசித்தேன், உம்மை மறந்தேன், ஆனாலும் என்னை நேசித்தீர், விலகி போனேன், ஆனாலும் என்ன நேசித்தீர். நான் பல நேரத்தில் குற்ற உணர்வோடு கூட இருந்தாலும் நீர் என்னை கைவிடாமல் கூடவே வைத்திருக்க விரும்புகிறவரை கையை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அன்பை உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கள்ளன் என்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைக்கவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி. நீங்க மட்டும் சொல்லுங்க, கள்ளன் என்றும் கள்ளன் என்றும் அணைக்கவா
கண்களை மூடி சொல்லுங்க. சொந்தமாக்கி நான்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லியே அப்படியே உட்கார்ந்துட்டோம். இன்னைக்கு ஒரு சமாரிய ஸ்திரியை தேடி வந்தவர் நம்மையும் தேடி வருகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக வாலிபர் கூட்டத்தில் சொல்ல வேண்டியது எங்க சொல்றேன். ஒரு சகோதரன் என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க, ஆனால் சர்ச்சுக்கு வர மாட்டார். அவங்க ஊரில் ஒரு ப்ரேயர் நடத்துறதுக்கு போவேன். நான் போனால் கூட்டம் முடிக்கிற நேரம் அந்த வீட்டு வாசலில் வந்து நிற்பார். வந்துட்டு பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, ஒரு 2-3 ஜெப மாலை போட்டிருப்பார். சொல்லுவார், பாஸ்டர் நான் அடுத்த முறை போகும்போது உங்களுக்கு ஒரு ஜெப மாலை வாங்கிட்டு வரேன். என்ன பயங்கர பாசம், அவ்வளோ அன்பாக இருப்பார். பிறகு ஒரு நாளைக்கு பேசி ப்ரேயருக்கு கூப்பிட்டு எல்லாம் பார்த்தேன். அவர் சொல்கிறார், பாஸ்டர் இந்த மாதிரி ப்ரேயர்கள்லாம் வர்றதுக்கு நான் தகுதியானவன் அல்ல. அவர் கல்யாணத்துக்கு முன்னால் என்கிட்ட சொன்ன, நான் இந்த தகுதியான ஆளல்ல. நான் சொன்னேன், அப்படி என்ன பிரதர் பிரச்சனை? அவர் ஒரு நாளைக்கு சொன்னார், பாஸ்டர் நான் எனக்கு லிஸ்ட்டை எடுத்து பார்த்தாச்சுன்னா எப்படியும் ஒரு 50 பிள்ளைகளை லவ் பண்ணியிருப்பேன். நான் உடனே சொன்னேன், நீர் சமாரியா புருஷன், வீட்டில் போய் திருவிலியத்தை போய் எடுத்து பாரு. அங்கே யோவான் 4 ஒரு சமாரியா ஸ்திரியை ஒன்னீர் பார்ப்பீர். சமாரிய ஸ்திரீ, இனி அந்த ஸ்திரியை விட்டுட்டு புருஷன்னு போட்டு நீர் படி, உமக்கு கரெக்டாக இருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை ஆண்டவர் தொட்டார், அந்த மனுஷனை ரட்சித்தார். இன்றைக்கு வேலையும் பார்த்து ஊழியத்துக்கு உறுதுணையாக இருக்கிறார். அவர் சொல்லிட்டார், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றிட்டாருங்க. இவருக்கு ஏன்பா உள்ள வரல? நான் சரியில்லை. சமாரியா ஸ்திரீயாகவும் இருக்கலாம், சமாரியா புருஷனும் இருக்கலாம். நிலைமைகளை சொல்லி நான் குறை உள்ளவன், நான் மீறுதல் உள்ளவன், நான் அக்கிரமம் உள்ளவன், தள்ளணும்னா என்னைக்கோ தள்ளி இருக்கலாம், அழிக்கணும்னா என்னைக்கோ அழித்திருக்கலாம். ஆனாலும் நம்மை சேர்த்து கொள்ளவே விரும்பி நம்முடைய குறைகளின் மத்தியிலே நம்மை பயன்படுத்தவே விரும்புகிற ஒரு நல்ல அப்பா. சொல்லுங்க, இதை பார்க்க நமக்கு என்ன தெரியுமா வரும்? என் ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர் இல்லையா? வருதா இல்லையாங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரிகிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நம்ம குறைவுகளெல்லாம் பார்த்தா அடின்னு போட்டு அடிச்சிருக்கணும். நம்ம பிள்ளைகள் சின்ன தப்பு பண்ணனா உடனே அடிக்கிறோம் இல்லையா? சில அம்மாமாரை தெரியும், இங்கே உள்ளே உண்டு. எனக்கு தெரியும் நல்ல அம்மாமார், ஏறக்குறைய பல அம்மாமார்களை பற்றி நமக்கு தெரியும். சில அம்மாமார்கள் குழந்தை ஒரு தப்பு செஞ்சா அதுக்கு அடி கொடுத்தாதான் நமக்கு ஒரு ஆறுதல். ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் எல்லாம் கூட்டி வைப்பேன், சேர்த்து விட்டி பட்ஜெட்டில் சேர்த்து அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்கிறேன். ஒரு நாள் எல்லாம் சேர்த்து வித்துட்ரா பண்ணி எடுத்துட்டு அங்கே விடுறேன். எப்பா பாருங்க, அங்கே வச்சு ஒரு அடி. அது இங்கே சர்ச்சுக்கையில் இருந்தும் நான் பார்க்குறேன். இங்கே வச்சு தப்பு பண்ணா நைஸாக இப்படி என்ன பார்க்கறது, இங்கே அட்டியிலோடு இங்கே ஒரு நொல்லு வச்சு. எப்பா பாருங்க, அதே அம்மா மாதிரிட்ட நான் கேட்குறேன், நம்ம மட்டும் ஆண்டவரை வேதனைப்படுத்துறதான நேரத்தில் அதே போல் உங்களை தூக்கி போட்டு மிதிச்சிருந்தாருன்னா இது உங்களுக்கு சந்தோஷத்தை பாருங்க. நம்ம இப்போ என்னன்னா, இவங்களை அடிக்கிற காரணம் இவங்களோட நமக்கு பலம் உண்டு. நம்மோட பலம் உள்ளவர் ஒருத்தர் இருக்கிறார். தப்பு பண்ணின உடனே எல்லாம் அடின்னு அடிச்சிருந்தாருன்னா என்னாலும் விட்டு வச்சிருக்கிறது அப்பப்போ நமக்கு ஒரு பிரசங்கத்தை தந்து, நமக்கு ஒரு ஆராதனை தந்து,
நமக்கு மாசத்துல ஒரு திருவிருந்து ஆராதனை தந்து நம்ம பரிசுத்தமாக்க பண்ணி அந்த நேரத்தில் அப்பாவுடைய அன்பை நம்ம உள்ளத்தில் ஊட்டி அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அந்த அன்போடு கூட நிற்கணும். இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, இந்த சமாரியா ஸ்திரீ ஊரில் போய் சொன்ன உடனே ஊரே ஏசப்பாவுக்கு முன்னால் வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த அம்மா தள்ளி நின்று என்ன யோசித்து இருக்கிறான்? நானா இது? என்னையும் ஆண்டவர் இப்படி நடத்தினாரா? இவ்வளோ பாவியான என்ன ஒரு கிராமத்துடைய ஆசீர்வாதத்துக்கே காரணமாக மாற்றுவேன்னு சொன்னா, என்னுடைய நீதி அல்ல, அவருடைய கிருபை. இப்ப புரிஞ்சிச்சுன்னா அப்பா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். இது என்னுடைய நீதி இல்லை, அப்பாவுடைய கிருபை. இது என்னால் வந்ததல்ல, அப்பாவுடைய கிருபை. முறைகளை பார்க்காதீங்க, அவருடைய அன்பை மட்டும் பாருங்க, அன்பை மட்டும் உணர்ந்துருங்க. நீர் என்ன அழிக்கலையே, நன்றி ஆண்டவரே. இப்பவும் என்ன நேசித்தே, நன்றி ஆண்டவரே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. கடைசி அதை மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? 3 தான் ஆச்சா? ஐயே, 4 சொல்லி விட்டுறேன், 5 வேண்டாம். 23வது வசனத்தில் அவரை தொழுது கொள்ளுகிறவர், உண்மையாய் தொழுது கொள்ளுவர் பிதாவை ஆவியோடும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியோடும் உண்மையோடும். சத்தமா சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும். பவுல்கிட்ட கேட்ட சொல்லுவார், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியானவருடைய ஒத்துழைப்பு நம்முடைய ஒர்ஷிப்பில் இருக்கணும், ஆராதனையில் இருக்கணும். இந்த மாம்சத்தில் வந்து நின்று ஆராதிச்சா ஒர்க் அவுட் ஆகாது. சில நேரத்தில் நீங்களே பார்த்துருக்கீங்களா, உங்களை அறியாமலே உங்களுக்கு சத்தம் கூடி இருக்கும். அந்த மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு சொல்லுகிறவங்க கையை வெறுத்தி காமிங்க பார்க்கலாம். உங்களை அறியாமலே வந்திருக்கு, அது ஆவியானவரே செய்கிறார். நம்ம நினைச்சிருப்போம், ஐயோ சூக்காளி, அப்போ என்னமோ ஆகி போச்சு போல இருக்கு எனக்கு. அவங்க அப்போ நல்ல வேலை யாரும் பார்க்கல. இல்லை, ஆவியானவர் என்ன நடத்துறது போல சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியோடும் தொழுது கொள்ளுவேன், ஆவியோடு தொழுது கொள்வேன், உண்மையோடும் தொழுது கொள்வேன். 2வது உண்மைன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு முன்னால் உள்ளதை அப்படியே சொல்லிடுறான். ஆண்டவர் இடத்தை பார்த்தல்ல நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கிறார், நம்முடைய உள்ளத்தை பார்த்து கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அந்த காலத்தில் இடம் பார்த்தார் ஆண்டவர், எருசலேமில் ஆராதிக்கணும். இந்த காலத்தில் இடம் பார்க்கல, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். உண்மையாக சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் சரியில்லை, தப்பு பண்ணிட்டாக வந்திருக்கிறேன். போன வாரம் என்னால் சகிக்க முடியாமல் ஒருத்தனை திட்டாக வந்தேன். உண்மையை சொல்லணும். என்ன உண்மையா? அண்ணால பாருங்க, தன்னுடைய இருதயத்தை ஊற்றினான், எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆண்டவரே இவங்க இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க. உள்ளது நம்ம நல்லதெல்லாம் சொல்லணும், நல்லதெல்லாம் சொல்லணும். ஆனால் எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஆண்டவர்கிட்ட கற்றுக்கணும். அதுதான் உண்மை. உண்மையோடு வட்டம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். நான் இந்த கூட்டம் இப்போ முடிச்சிருவேன். முடிக்கும்போது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்கள். ஆண்டவரே சில தப்பு என்னால் விட முடியல, சில தப்பு நான் பேசிடுறேன், சிலதை செஞ்சிடுறேன். நான் நல்லதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறத விட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்படி சொல்லி பாருங்கள். போகும்போது பெரிய ஒரு சமாதானமாக போவீங்க. போகும்போது பெரிய ஒரு ஆறுதலோடு போகும். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்களுடைய அடுத்தது எப்படி இருக்கணும்னா, ஆவியோடும் உண்மையோடும். இப்படி இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? 1, அவருடைய ஈவை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். 2, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிற உணர்வு என்னைக்கு வரைக்கும்? ஜீவகாலம் எல்லாம். 3, கிறிஸ்துவோடைய அன்பு என் குறைவு அல்ல, கிறிஸ்துவோடைய அன்பை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். 4, ஆவியோடும் உண்மையோடும். இப்போ 23வது வசனத்தை வாசித்து முடிப்போம். அதுக்கு கீழே இருந்து வாசிங்க. அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.